நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் சிபிசிஐடியின் விசாரணை அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்றால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற நேரிடும் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எச்சரித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னையைச் சேர்ந்த தருண் மோகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்வு எழுத வரும் மாணவர்களின் அடையாளத்தை உறுதி செய்ய என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று தேசிய தேர்வு முகமையிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். மாணவர்களின் ஆதார் விவரங்களை தேசிய தேர்வு முகமை ஏன் வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, ஏழை விவசாயிகளிடம் மட்டும்தான் ஆதார் விவரங்களை கேட்கிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசாரின் திறமையற்ற விசாரணையை தேசிய தேர்வு முகமை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு செயல்படுகிறது என்று கூறிய நீதிபதி, சிபிசிஐடியின் விசாரணை அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்றால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.